For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் வகுப்புவாதம் கம்யூனலிசம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் தங்களின் மத அடையாளத்தை அடிப்படையாகக் கொண்டு அரசியல் மற்றும் சமூக மேலாதிக்கம் பெற முயல்வதையும் அதன் விளைவாக மற்ற மதத்தினருடன் ஏற்படும் கசப்புணர்வையும் குறிக்கிறது. இது இந்தியாவின் மதச்சார்பற்ற கொள்கைக்கு ஒரு பெரும் சவாலாக உள்ளது. வகுப்புவாத பதட்டங்களின் காரணங்கள், விளைவுகள் மற்றும் தீர்வுகள் குறித்த விரிவான விளக்கம் இதோ. வகுப்புவாத பதட்டங்களுக்கான முக்கிய காரணங்கள். இந்தியாவில் வகுப்புவாத மோதல்கள் திடீரென ஏற்படுவதில்லை, அவை பல்வேறு நீண்டகால காரணிகளின் விளைவாகும். வரலாற்று பின்னணி. பிரிட்டிஷ் ஆட்சியின் பிரித்தாளும் சூழ்ச்சி டிவைட் அண்ட் ரூல் மற்றும் 1947 இல் நடந்த இந்திய பிரிவினை ஆகியவை இரு மதத்தினரிடையே தீராத வடுக்களையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தின. அரசியல் அணிதிரட்டல் தேர்தல்களில் வெற்றி பெற மதம் மற்றும் சாதி ரீதியான உணர்வுகளை தூண்டி வாக்கு வங்கிகளை உருவாக்குவது பதட்டத்திற்கு மிக முக்கிய காரணமாகிறது. சமூக வலைதளங்கள் மற்றும் தவறான தகவல்கள். சமீபகாலமாக வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் ஃபேஸ்புக் மூலம் பரப்பப்படும் போலிச் செய்திகள், வதந்திகள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் ஹேட் ஸ்பீச் அமைதியான சூழலை திடீர் வன்முறையாக மாற்றுகின்றன. பொருளாதார போட்டி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளில் ஏற்படும் போட்டிகள் சில நேரங்களில் மதச்சாயத்தை பூசிக்கொண்டு வகுப்புவாத மோதல்களாக வெடிக்கின்றன. வகுப்புவாதத்தின் விளைவுகள். பதட்டங்கள் வன்முறையாக மாறும்போது அது தேசத்திற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. உயிர் மற்றும் உடைமை இழப்பு. கலவரங்களின் போது அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதோடு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன. சமூக பிளவு. நீண்டகாலமாக இணக்கமாக வாழ்ந்த மக்களிடையே பரஸ்பர அவநம்பிக்கை ஏற்படுகிறது. இது நகர்ப்புறங்களில் மத ரீதியான தனித்தனி குடியிருப்புகள் கெட்டோஐசேஷன் உருவாக காரணமாகிறது. பொருளாதார பின்னடைவு. வகுப்புவாத பதட்டம் நிலவும் பகுதிகளில் முதலீடுகள் குறைகின்றன, சுற்றுலா பாதிக்கப்படுகிறது மற்றும் அன்றாட தொழில் நடவடிக்கைகள் முடங்குகின்றன. தீர்வுகளும் தடுப்பு நடவடிக்கைகளும். வகுப்புவாதத்தை வேரறுக்க அரசு மற்றும் சமூக அளவில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை. சட்ட ரீதியான நடவடிக்கை. வெறுப்பு பேச்சுகள் மற்றும் வன்முறையை தூண்டுபவர்கள் மீது பாரபட்சமின்றி தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA போன்ற கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கல்வி முறை மாற்றம். பள்ளிக் கல்வியிலேயே அனைத்து மதங்களையும் மதிக்கும் பன்மைத்துவ பண்புகளையும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளையும் சயின்டிஃபிக் டெம்பர் மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும். சமாதான குழுக்கள். பதட்டமான பகுதிகளில் அனைத்து மத தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் அடங்கிய அமைதிக் குழுக்களை உருவாக்கி மக்களிடையே நிலவும் சந்தேகங்களை தீர்க்க வேண்டும். ஊடக பொறுப்புணர்வு. ஊடகங்கள் செய்திகளை தரும்போது பரபரப்புக்காக மத ரீதியான உணர்ச்சிகளை தூண்டாமல் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுரை. வகுப்புவாதம் என்பது ஒரு தேசத்தின் வளர்ச்சியை தடுக்கும் நச்சு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய பண்பாட்டை பாதுகாப்பதன் மூலமே இந்த பதட்டங்களை நாம் நிரந்தரமாக வெல்ல முடியும். ரைட் ஷார்ட் நோட். கம்யூனல் டென்ஷன்ஸ் இன் இந்தியா. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்கள். கம்யூனல் டென்ஷன்ஸ் இன் இந்தியா. Communal tensions in India refer to the conflicts and violence between different religious or ethnic groups, often fueled by historical, social, and economic factors. These tensions can lead to riots, hate speech, and social exclusion, posing significant challenges to social cohesion and national unity. இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்கள் என்பது பல்வேறு மத அல்லது இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் வன்முறைகளை குறிக்கிறது. இவை பெரும்பாலும் வரலாற்று, சமூக மற்றும் பொருளாதார காரணிகளால் தூண்டப்படுகின்றன. இந்த பதட்டங்கள் கலவரங்கள், வெறுப்பு பேச்சு மற்றும் சமூக விலக்குக்கு வழிவகுக்கும். சமூக ஒற்றுமை மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துகின்றன. Causes. Historical legacy. India's complex history, including the partition of India and Pakistan,
has contributed to ongoing communal tensions. வரலாற்று மரபு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை உட்பட இந்தியாவின் சிக்கலான வரலாறு தொடர்ச்சியான வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களித்துள்ளது. Politicization of religion. The use of religion in politics has often exacerbated communal divisions and tensions. மதத்தை அரசியல்மயமாக்குதல் அரசியலில் மதத்தை பயன்படுத்துவது பெரும்பாலும் வகுப்புவாத பிளவுகள் மற்றும் பதட்டங்களை அதிகப்படுத்தியுள்ளது. Socio-economic factors. Economic disparities, unemployment, and competition for resources can contribute to communal tensions. சமூக பொருளாதார காரணிகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வேலையின்மை மற்றும் வளங்களுக்கான போட்டி ஆகியவை வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கும். Impact. Social exclusion. Communal tensions can lead to social exclusion, marginalization, and violence against minority communities. சமூக விலக்கு வகுப்புவாத பதட்டங்கள் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான சமூக விலக்கு ஓரங்கட்டப்படுதல் மற்றும் வன்முறைக்கு வழிவகுக்கும். National unity. Communal tensions pose a significant challenge to national unity and social cohesion, undermining India's diversity and pluralism. தேசிய ஒற்றுமை வகுப்புவாத பதட்டங்கள் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக ஒற்றுமைக்கு குறிப்பிடத்தக்க சவாலாக அமைந்து இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. Addressing communal tensions. வகுப்புவாத பதட்டங்களை நிவர்த்தி செய்தல். Promoting education and awareness. Education and awareness programs can help promote tolerance, understanding, and empathy between different communities. கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் சகிப்புத்தன்மை புரிதல் மற்றும் பச்சாதாபத்தை ஊக்குவிக்க உதவும். Encouraging interfaith dialogue. Interfaith dialogue and initiatives can help build bridges between different communities and promote mutual respect. மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவித்தல். மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் முன்முயற்சிகள் வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் பாலங்களை உருவாக்கவும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கவும் உதவும். Strengthening institutions. Strengthening institutions such as the judiciary, police, and civil society organizations can help promote justice, accountability, and social cohesion. நிறுவனங்களை வலுப்படுத்துதல் நீதித்துறை காவல்துறை மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் போன்ற நிறுவனங்களை வலுப்படுத்துவது நீதி பொறுப்புக்கூறல் மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்க உதவும். இந்தியாவில் வகுப்புவாதம் கம்யூனலிசம் என்பது வெறும் மத ரீதியான முரண்பாடு மட்டுமல்ல, அதன் வேர்கள் ஆழமான பொருளாதார மற்றும் சமூக காரணிகளில் ஊன்றப்பட்டுள்ளன. வகுப்புவாத பதட்டங்கள் உருவாவதற்கு பின்னால் உள்ள இந்த பின்னணிகளை புரிந்துகொள்வது அவசியமானது. பொருளாதார பின்னணி எகனாமிக் பேக்ரவுண்ட். வகுப்புவாத பதட்டங்களுக்கு பின்னால் பெரும்பாலும் பொருளாதார நலன்களும் வளங்களுக்கான போட்டியும் ஒளிந்துள்ளன. பொருளாதார போட்டி நகர்ப்புறங்களில் குறிப்பிட்ட தொழில்களில் உதாரணமாக கைத்தறி தோல் பொருட்கள் பித்தளை வேலைப்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ஆதிக்கம் செலுத்தும்போது மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அந்த வணிக மேலாதிக்கத்தை சிதைக்க மத ரீதியான பதட்டங்களை பயன்படுத்துகின்றனர். வேலைவாய்ப்பின்மை மற்றும் விரக்தி. படித்த இளைஞர்களிடையே நிலவும் வேலைவாய்ப்பின்மை அவர்களை எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களாக மாற்றுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் இளைஞர்களை வகுப்புவாத அமைப்புகள் தங்களின் நோக்கங்களுக்காக எளிதில் அணிதிரட்டுகின்றன. சொத்து அபகரிப்பு. பல வகுப்புவாத கலவரங்களின் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் இலக்கு வைக்கப்படுகின்றன. இது அவர்களின் பொருளாதார வலிமையை முடக்குவதற்காகச் செய்யப்படும் திட்டமிட்ட நடவடிக்கையாக சமூகவியலாளர்களால் பார்க்கப்படுகிறது. உலகமயமாக்கலின் தாக்கம். உலகமயமாக்கலால் சில பாரம்பரிய தொழில்கள் நலிவடைந்தபோது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி சமூகங்களுக்கிடையேயான பொறாமையையும் கசப்பையும் அதிகரித்துள்ளது. சமூக பின்னணி சோஷியல் பேக்ரவுண்ட். சமூக கட்டமைப்பு மற்றும் அடையாள அரசியல் வகுப்புவாதத்திற்கு உரமிடுகின்றன.
அடையாள நெருக்கடி. நவீனமயமாக்கலில் மக்கள் தங்களின் பாரம்பரிய அடையாளங்களை இழப்பதாக உணரும்போது தங்களின் மத அடையாளத்தை மிகத் தீவிரமாக பற்றிக்கொள்கின்றனர். இது மற்ற மதத்தினரை அந்நியர்களாக பார்க்க வைக்கிறது. கெட்டோயிசேஷன். பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்கள் மதம் ரீதியாக தனித்தனி பகுதிகளில் வாழ்வது செக்ரிகேஷன் சமூகங்களுக்கிடையேயான உரையாடலை குறைக்கிறது. இதனால் ஒருவரை பற்றி மற்றவர் வைத்திருக்கும் தவறான பிம்பங்கள் ஸ்டெரியோடைப்ஸ் வலுப்பெறுகின்றன. கல்வி மற்றும் சமூக ஊடகங்கள். போதிய சமூக விழிப்புணர்வு இல்லாத கல்வி முறையும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளும் வகுப்புவாத தீயை வேகமாக்குகின்றன. வரலாற்று திரிபுகள். கடந்த கால போர் வரலாறுகளை தற்போதைய சமூகங்களுக்கு எதிரான பகையாகச் சித்தரிக்கும் சமூக போக்கு இளைய தலைமுறையினரிடையே வெறுப்பை விதைக்கிறது. தீர்வுகளை நோக்கிய பார்வை. பொருளாதார சமநிலை. அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை உறுதி செய்தல். கலப்பு குடியிருப்புகள். மத ரீதியான பிரிவினையை தவிர்த்து அனைத்து மதத்தினரும் இணைந்து வாழும் குடியிருப்பு முறைகளை ஊக்குவித்தல் சோஷியல் இன்டிகிரேஷன். உளவியல் மாற்றம். மதச்சார்பற்ற விழுமியங்களை வலியுறுத்தும் கல்வி மற்றும் கலை இலக்கிய முயற்சிகளை முன்னெடுத்தல். முடிவுரை. வகுப்புவாதம் என்பது ஒரு சமூக நோய். அதன் பொருளாதார காரணிகளை கண்டறிந்து சரிசெய்வதன் மூலமும் சமூகங்களுக்கிடையேயான இடைவெளியை குறைப்பதன் மூலமுமே இந்திய ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க முடியும். ரைட் ஷார்ட் நோட். கம்யூனல் டென்ஷன்ஸ் தேர் எகனாமிக் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட். சுருக்கமான குறிப்பை எழுதுங்கள். வகுப்புவாத பதட்டங்கள் அவற்றின் பொருளாதார மற்றும் சமூக பின்னணி. கம்யூனல் டென்ஷன்ஸ். எகனாமிக் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட். Communal tensions in India are often fueled by a complex interplay of economic and social factors. இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்கள் பெரும்பாலும் பொருளாதார மற்றும் சமூக காரணிகளின் சிக்கலான தொடர்புகளால் தூண்டப்படுகின்றன. Key factors. Economic disparities. Economic disparities between different communities can lead to feelings of resentment and marginalization, contributing to communal tensions. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையிலான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வெறுப்பு மற்றும் ஓரங்கட்டப்படுதல் போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். இது வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கும். சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். Social exclusion, including limited access to education, employment, and healthcare, can exacerbate communal tensions. சமூக விலக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் உட்பட சமூக விலக்கு வகுப்புவாத பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும். Competition for resources. Competition for resources, such as jobs, housing, and government contracts, can create tensions between different communities. வளங்களுக்கான போட்டி. வேலைகள், வீட்டுவசதி மற்றும் அரசாங்க ஒப்பந்தங்கள் போன்ற வளங்களுக்கான போட்டி வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையே பதட்டங்களை உருவாக்கக்கூடும். Politicization of identity. The politicization of identity, including religious and caste identities, can contribute to communal tensions by creating an us versus them mentality. அடையாளத்தை அரசியல்மயமாக்குதல். மத மற்றும் சாதி அடையாளங்கள் உட்பட அடையாளத்தை அரசியல்மயமாக்குவது நாங்கள் எதிராக அவர்கள் என்ற மனநிலையை உருவாக்குவதன் மூலம் வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கும். Impact. Social divisions. Communal tensions can lead to social divisions, making it challenging to build bridges between different communities. சமூக பிரிவுகள். வகுப்புவாத பதட்டங்கள் சமூக பிளவுகளுக்கு வழிவகுக்கும். இதனால் வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் பாலங்களை உருவாக்குவது சவாலாகிறது. Economic consequences. Communal tensions can have significant economic consequences, including loss of livelihoods, damage to property, and decreased economic opportunities. பொருளாதார விளைவுகள். வகுப்புவாத பதட்டங்கள் குறிப்பிடத்தக்க பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இதில் வாழ்வாதார இழப்பு, சொத்துக்களுக்கு சேதம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் குறைதல் ஆகியவை அடங்கும். Addressing communal tensions. வகுப்புவாத பதட்டங்களை நிவர்த்தி செய்தல். Economic empowerment. Economic empowerment of marginalized communities can help reduce communal tensions. பொருளாதார அதிகாரமளித்தல்.
ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் பொருளாதார அதிகாரமளித்தல் வகுப்புவாத பதட்டங்களை குறைக்க உதவும். Social inclusion. Promoting social inclusion and addressing social disparities can help build trust and reduce tensions between different communities. சமூக உள்ளடக்கம். சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல் ஆகியவை நம்பிக்கையை வளர்க்கவும் வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் பதட்டங்களை குறைக்கவும் உதவும். Inclusive governance. Inclusive governance and policies that promote equality and justice for all citizens can help reduce communal tensions. உள்ளடக்கிய நிர்வாகம். அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவம் மற்றும் நீதியை ஊக்குவிக்கும் உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் கொள்கைகள் வகுப்புவாத பதட்டங்களை குறைக்க உதவும். By addressing the economic and social factors that contribute to communal tensions, India can work towards promoting social cohesion and national integration. வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கும் பொருளாதார மற்றும் சமூக காரணிகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் சமூக ஒற்றுமை மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதில் இந்தியா பணியாற்ற முடியும். இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்களுக்கு காரணமான சமூக பொருளாதார காரணிகளை விவரிக்கவும். அவற்றை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன பரிந்துரைகளை வழங்குவீர்கள்? இந்தியாவில் வகுப்புவாதம் கம்யூனலிசம் என்பது ஒரு மதக்குழு தனது நலன்களை மற்ற மதக்குழுக்களின் நலன்களுக்கு எதிராக முன்னிறுத்தும் ஒரு சமூக அரசியல் நிகழ்வாகும். இதன் பின்னணியில் உள்ள சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை புரிந்துகொள்வது இப்பிரச்சினையை வேரறுக்க அவசியமாகும். சமூக காரணிகள் சோஷியல் ஃபேக்டர்ஸ். வரலாற்று வடுக்கள். பிரிட்டிஷ் ஆட்சியின் பிரித்தாளும் சூழ்ச்சி மற்றும் 1947 ஆண்டின் இந்திய பிரிவினை ஏற்படுத்திய ஆழமான காயங்கள் இன்றும் சமூகங்களுக்கிடையே அவநம்பிக்கையை வளர்க்கின்றன. அடையாள நெருக்கடி. நவீனமயமாக்கலில் மக்கள் தங்கள் பாரம்பரிய கலாச்சாரத்தை இழப்பதாக கருதும் போது மத அடையாளத்தை மிக தீவிரமாக பற்றிக்கொள்கின்றனர். இது மற்ற மதத்தினரை அந்நியர்களாக பார்க்க வைக்கிறது. தனித்தனி குடியிருப்புகள். கெட்டோஐசேஷன். பாதுகாப்பு மற்றும் சமூக ஆதரவு கருதி மக்கள் மத ரீதியாக தனித்தனியான பகுதிகளில் வசிப்பது சமூகங்களுக்கிடையேயான உரையாடலை குறைத்து தவறான பிம்பங்களை ஸ்டெரியோடைப்ஸ் உருவாக்குகிறது. பொருளாதார காரணிகள். எகனாமிக் ஃபேக்டர்ஸ். வகுப்புவாத பதட்டங்களின் உண்மையான வேர்கள் பெரும்பாலும் பொருளாதார போட்டியிலேயே உள்ளன. வேலைவாய்ப்பு போட்டி. வரையறுக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் துறை வேலைகளுக்கு இடையே ஏற்படும் போட்டி சில நேரங்களில் மதச்சாயத்தை பூசிக்கொண்டு வகுப்புவாத மோதலாக மாறுகிறது. வணிக மேலாதிக்க போட்டி. குறிப்பிட்ட கைவினை தொழில்கள் அல்லது வணிகங்களில் ஒரு சமூகம் ஆதிக்கம் செலுத்தும் போது மற்ற சமூகத்தைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அந்த வணிக அடித்தளத்தை சிதைக்க மத ரீதியான பதட்டங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர். பொருளாதார ஏற்றத்தாழ்வு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் போது அவர்கள் மற்ற சமூகத்தின் வளர்ச்சியை தங்களின் வீழ்ச்சியாக கருதும் ஒப்புமை வறுமை ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் உணர்வு பதட்டத்தை அதிகரிக்கிறது. வகுப்புவாதத்தை கட்டுப்படுத்த பரிந்துரைகள். வகுப்புவாதத்தை தடுக்க வெறும் சட்ட அமலாக்கம் மட்டும் போதாது, அது ஒரு நீண்டகால சமூக மாற்றமாக அமைய வேண்டும். நிர்வாகம் மற்றும் சட்ட நடவடிக்கைகள். விரைவான நீதி. வகுப்புவாத வன்முறையை தூண்டுபவர்கள் மற்றும் அதில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கென தனி நீதிமன்றங்களை அமைக்கலாம். காவல்துறையில் பன்முகத்தன்மை. காவல்துறையில் அனைத்து மதத்தினருக்கும் போதிய பிரதிநிதித்துவம் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் பொதுமக்களிடையே நம்பிக்கையை அதிகரிக்கலாம். சமூக மற்றும் கல்வி நடவடிக்கைகள். மதச்சார்பற்ற கல்வி. பள்ளி கலைத்திட்டத்தில் பன்முகத்தன்மை சகிப்புத்தன்மை மற்றும் அனைத்து மதங்களின் நட்பண்புகளை விளக்கும் பாடங்களை சேர்க்க வேண்டும். சமூக ஒருங்கிணைப்பு. இன்டர் கம்யூனிட்டி டயலாக். வெவ்வேறு மத தலைவர்கள் மற்றும் மக்கள் பங்கேற்கும் அமைதிக்குழுக்களை வார்டு மற்றும் கிராம அளவில் ஏற்படுத்தி தொடர்ச்சியான உரையாடல்களை நடத்த வேண்டும். பொருளாதார மேம்பாடு. சம வாய்ப்புகள். மதம் மற்றும் சாதியை கடந்து தகுதியின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். வளர்ச்சியில் சமபங்கு. பின்தங்கிய சிறுபான்மையினர் வாழும் பகுதிகளில் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் அவர்களின் அந்நியப்பாட்டை போக்கலாம்.
முடிவுரை: வகுப்புவாதம் என்பது ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஒரு நோய். சமூக நீதியுடனும் பொருளாதாரச் சமத்துவத்துடனும் கூடிய ஒரு தேசத்தை உருவாக்குவதன் மூலமே இந்த பதட்டங்களை நாம் நிரந்தரமாக வெல்ல முடியும். Describe the socio-economic factors responsible for communal tensions in India. What suggestions will you give to control them? இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்களுக்கு காரணமான சமூக பொருளாதார காரணிகளை விவரிக்கவும். அவற்றை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன பரிந்துரைகளை வழங்குவீர்கள்? Socio-economic factors responsible for communal tensions in India. Communal tensions in India are often fueled by a complex interplay of socio-economic factors. இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்கள் பெரும்பாலும் சமூக பொருளாதார காரணிகளின் சிக்கலான தொடர்புகளால் தூண்டப்படுகின்றன. Economic disparities and competition for resources can create tensions between different communities. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் வளங்களுக்கான போட்டி ஆகியவை வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் பதட்டங்களை உருவாக்கலாம். Unemployment and poverty. High levels of unemployment and poverty can lead to frustration and anger, which can be exploited by communal forces. வேலையின்மை மற்றும் வறுமை. அதிக அளவிலான வேலையின்மை மற்றும் வறுமை விரக்தி மற்றும் கோபத்திற்கு வழிவகுக்கும். இது வகுப்புவாத சக்திகளால் சுரண்டப்படலாம். Lack of education. Limited access to education can contribute to ignorance and intolerance, making it easier for communal tensions to escalate. கல்வி இல்லாமை, கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் அறியாமை மற்றும் சகிப்பின்மைக்கு பங்களிக்கும். இது வகுப்புவாத பதட்டங்களை அதிகரிக்க எளிதாக்குகிறது. Social and cultural differences. Differences in social and cultural practices can sometimes lead to misunderstandings and tensions between communities. சமூக மற்றும் கலாச்சார வேறுபாடுகள். சமூக மற்றும் கலாச்சார நடைமுறைகளில் உள்ள வேறுபாடுகள் சில நேரங்களில் சமூகங்களுக்கிடையில் தவறான புரிதல்கள் மற்றும் பதட்டங்களுக்கு வழிவகுக்கும். Politicization of religion. The politicization of religion can create divisions and tensions between communities, particularly when politicians exploit religious sentiments for electoral gains. மதத்தை அரசியல்மயமாக்குவது சமூகங்களுக்கிடையில் பிளவுகளையும் பதட்டங்களையும் உருவாக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் தேர்தல் ஆதாயங்களுக்காக மத உணர்வுகளை பயன்படுத்தும்போது. Suggestions to control communal tensions. வகுப்புவாத பதட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான பரிந்துரைகள். Promoting education and awareness. Education can play a crucial role in promoting tolerance, understanding, and empathy between different communities. கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். பல்வேறு சமூகங்களுக்கிடையில் சகிப்புத்தன்மை, புரிதல் மற்றும் பச்சாதாபத்தை ஊக்குவிப்பதில் கல்வி முக்கிய பங்கு வகிக்க முடியும். Economic development and job creation can help reduce poverty and unemployment, which can contribute to communal tensions. பொருளாதார மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் வறுமை மற்றும் வேலையின்மையை குறைக்க உதவும். இது வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கும். Interfaith dialogue. Encouraging interfaith dialogue and understanding can help build bridges between different communities and promote mutual respect. மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பது வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் பாலங்களை உருவாக்கவும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கவும் உதவும். Strengthening institutions such as the judiciary, police, and civil society organizations can help promote justice, accountability, and social cohesion. நிறுவனங்களை வலுப்படுத்துதல். நீதித்துறை, காவல்துறை மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் போன்ற நிறுவனங்களை வலுப்படுத்துவது நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்த உதவும். Addressing politicization of religion. Addressing the politicization of religion and promoting a more inclusive and secular politics can help reduce communal tensions. மதத்தை அரசியல்மயமாக்குவதை நிவர்த்தி செய்தல் மற்றும் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் மதச்சார்பற்ற அரசியலை ஊக்குவிப்பது வகுப்புவாத பதட்டங்களை குறைக்க உதவும். By addressing these socio-economic factors and promoting inclusive and tolerant societies, India can work towards reducing communal tensions and promoting social cohesion.
இந்த சமூக பொருளாதார காரணிகளை நிவர்த்தி செய்வதன் மூலமும் உள்ளடக்கிய மற்றும் சகிப்புத்தன்மை கொண்ட சமூகங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்தியா வகுப்புவாத பதட்டங்களை குறைப்பதற்கும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதற்கும் உழைக்க முடியும். இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்களை அதிகரிப்பதில் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மைத்துவம் என்ற கருத்துக்களை தெளிவுபடுத்துங்கள். இந்திய அரசியலில் பெரும்பான்மைவாதம் மெஜாரிட்டேரியனிசம் மற்றும் சிறுபான்மைத்துவம் மைனாரிட்டேரியனிசம் ஆகிய இரண்டு கருத்துகளும் வகுப்புவாத பதட்டங்களின் இரண்டு துருவங்களாகச் செயல்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் எவ்வாறு சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறேன். பெரும்பான்மைவாதம் மெஜாரிட்டேரியனிசம் ஒரு நாட்டின் பெரும்பான்மை மக்கள் தொகையை கொண்ட சமூகமே நாட்டின் கலாச்சாரம், சட்டம் மற்றும் கொள்கைகளை தீர்மானிக்க வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பான்மைவாதம் ஆகும். வகுப்புவாதத்தில் இதன் பங்கு, இது மண்ணின் மைந்தர்கள் அல்லது தேசிய அடையாளம் என்ற பெயரில் சிறுபான்மையினரை இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கும் போக்கை உருவாக்குகிறது. அரசியல் வெளிப்பாடு தேர்தல்களில் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை மட்டும் குறிவைத்து அணிதிரட்டுவது மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளை சலுகைகளாக சித்தரிப்பது வகுப்புவாத பதட்டத்தை அதிகரிக்கிறது. விளைவு, இது சிறுபான்மையினர் மத்தியில் தங்களின் தனித்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சிறுபான்மைத்துவம் மைனாரிட்டேரியனிசம் இது சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பது என்ற பெயரில் அவர்களை ஒரு தனித்துவமான வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கும் அரசியல் போக்கை குறிக்கிறது. வகுப்புவாதத்தில் இதன் பங்கு, சில நேரங்களில் சிறுபான்மையினரின் அடிப்படைவாத போக்குகளை அரசியல் லாபத்திற்காக கட்சிகள் கண்டுகொள்ளாமல் விடுவது, சிறுபான்மை திருப்திப்படுத்துதல் அப்பீஸ்மெண்ட் என விமர்சிக்கப்படுகிறது. எதிர்விளைவு, இத்தகைய போக்கு பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் தங்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் சிறுபான்மையினருக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குகிறது. தாக்கம், இந்த ஒப்புமை வறுமை உணர்வு பெரும்பான்மைவாத சக்திகள் வலுப்பெற ஒரு காரணமாக அமைகிறது. தீர்வை நோக்கிய பார்வை, இந்த இரண்டு துருவங்களுக்கு இடையே உள்ள தீர்வே மதச்சார்பின்மை செக்யுலரிசம் ஆகும். பெரும்பான்மைவாதம் ஜனநாயகத்தை பெரும்பான்மையினரின் கொடுங்கோன்மையாக மாற்றாமல் தடுக்க வேண்டும். சிறுபான்மைத்துவம் என்பது உரிமைகளுக்கான போராட்டமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தனிமைப்படுத்தப்பட்ட அரசியலாக மாறிவிடக்கூடாது. முடிவுரை, வகுப்புவாத பதட்டங்கள் குறைய வேண்டுமானால் இந்திய குடிமக்கள் தங்களை மத அடையாளங்களுக்கு அப்பால் இந்தியர்களாக அங்கீகரிக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் மத உணர்ச்சிகளை தூண்டுவதை தவிர்த்து வளர்ச்சி சார்ந்த அரசியலில் ஈடுபடுவது மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வாகும். Elucidate the concepts of majoritarianism and minoritarianism in accentuating communal tensions in India. இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்களை அதிகரிப்பதில் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மைத்துவம் என்ற கருத்துக்களை தெளிவுபடுத்துங்கள். Majoritarianism and minoritarianism in India. Majoritarianism and minoritarianism are two concepts that can contribute to communal tensions in India. பெரும்பான்மைவாதம் மற்றும் சிறுபான்மைவாதம் ஆகியவை இந்தியாவில் வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கக்கூடிய இரண்டு கருத்துகளாகும். Majoritarianism. Definition. Majoritarianism refers to a political ideology that prioritizes the interests and needs of the majority community, often at the expense of minority groups. வரையறை, பெரும்பான்மைவாதம் என்பது பெரும்பான்மை சமூகத்தின் நலன்கள் மற்றும் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை குறிக்கிறது, இது பெரும்பாலும் சிறுபான்மை குழுக்களின் இழப்பில் உள்ளது. Impact. In India, majoritarianism can lead to the marginalization of minority communities, including Muslims, Christians, and others, and can fuel communal tensions. தாக்கம், இந்தியாவில் பெரும்பான்மைவாதம் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பிறர் உட்பட சிறுபான்மை சமூகங்களை ஓரங்கட்டுவதற்கு வழிவகுக்கும், மேலும் வகுப்புவாத பதட்டங்களை தூண்டும். Minoritarianism. Definition. Minoritarianism refers to a mindset or ideology that emphasizes the unique needs and concerns of minority groups, often to the exclusion of others. வரையறை,
சிறுபான்மைவாதம் என்பது சிறுபான்மை குழுக்களின் தனித்துவமான தேவைகள் மற்றும் கவலைகளை வலியுறுத்தும், பெரும்பாலும் மற்றவர்களை ஒதுக்கி வைக்கும் மனநிலை அல்லது சித்தாந்தத்தை குறிக்கிறது. இம்பாக்ட். While minoritarianism can be a response to historical injustices and marginalization, it can also contribute to communal tensions if it creates divisions and reinforces existing fault lines. தாக்கம். வரலாற்று அநீதிகள் மற்றும் ஓரங்கட்டலுக்கு ஒரு பிரதிபலிப்பாக சிறுபான்மைவாதம் இருக்க முடியும் என்றாலும், அது பிளவுகளை உருவாக்கி ஏற்கனவே உள்ள தவறுகளை வலுப்படுத்தினால் வகுப்புவாத பதட்டங்களுக்கும் பங்களிக்கக்கூடும். Communal tensions, polarization. Both majoritarianism and minoritarianism can contribute to polarization and communal tensions in India, as different groups become more entrenched in their positions. துருவமுனைப்பு. பெரும்பான்மைவாதம் மற்றும் சிறுபான்மைவாதம் இரண்டும் இந்தியாவில் துருவமுனைப்பு மற்றும் வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கக்கூடும், ஏனெனில் வெவ்வேறு குழுக்கள் தங்கள் நிலைகளில் அதிகமாக வேரூன்றுகின்றன. Lack of dialogue. The absence of dialogue and understanding between different communities can exacerbate tensions and make it difficult to find common ground. உரையாடல் இல்லாமை. வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் உரையாடல் மற்றும் புரிதல் இல்லாதது பதட்டங்களை அதிகப்படுத்தி பொதுவான தளத்தை கண்டறிவதை கடினமாக்கும். Politics of identity. The politics of identity, where political parties and leaders appeal to specific communities or groups, can fuel communal tensions and reinforce existing divisions. அடையாள அரசியல். அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் குறிப்பிட்ட சமூகங்கள் அல்லது குழுக்களை ஈர்க்கும் அடையாள அரசியல் வகுப்புவாத பதட்டங்களை தூண்டி ஏற்கனவே உள்ள பிளவுகளை வலுப்படுத்தும். Way forward. Promoting dialogue and understanding. Encouraging dialogue and understanding between different communities can help build bridges and reduce tensions. உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவித்தல். வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பது பாலங்களை கட்டியெழுப்பவும் பதட்டங்களை குறைக்கவும் உதவும். Inclusive politics. Promoting inclusive politics that prioritizes the needs and concerns of all citizens, regardless of their background, can help reduce communal tensions. உள்ளடக்கிய அரசியல். அனைத்து குடிமக்களின் தேவைகள் மற்றும் கவலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் உள்ளடக்கிய அரசியலை ஊக்குவிப்பது அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் வகுப்புவாத பதட்டங்களை குறைக்க உதவும். Addressing historical injustices. Addressing historical injustices and promoting social justice can help reduce tensions and promote social cohesion. வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்தல். வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிப்பது பதட்டங்களை குறைக்கவும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் உதவும். By promoting dialogue, understanding, and inclusive politics, India can work towards reducing communal tensions and promoting social cohesion. உரையாடல், புரிதல் மற்றும் உள்ளடக்கிய அரசியலை ஊக்குவிப்பதன் மூலம் வகுப்புவாத பதட்டங்களை குறைப்பதற்கும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதற்கும் இந்தியா செயல்பட முடியும். உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறுபான்மையினர் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்த விரிவான தகவல்கள் இதோ. வகுப்புவாதத்தை கட்டுப்படுத்த உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள். உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளின் மூலம் வகுப்புவாத வன்முறையை தடுக்கவும் மதச்சார்பின்மையை பாதுகாக்கவும் கடுமையான நெறிமுறைகளை வழங்கியுள்ளது. எஸ்.ஆர். பொம்மை வழக்கு. எஸ்.ஆர். பொம்மை கேஸ் 1994. இத்தீர்ப்பில் மதச்சார்பின்மை செக்யூலரிசம் என்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு மாநில அரசு மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிராகச் செயல்பட்டால் அந்த அரசை கலைக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. தெகசீன் பூனாவாலா வழக்கு. டசீன் பூனாவாலா கேஸ் 2018. கும்பல் வன்முறை, மாப் லிஞ்சிங் மற்றும் வகுப்புவாத தாக்குதல்களை தடுக்க அரசுக்கு சில கட்டளைகளை வழங்கியது.
ஒவ்வொரு மாவட்டத்திலும் கும்பல் வன்முறையை தடுக்க ஒரு நோடல் அதிகாரியை நோடல் ஆஃபீஸர் நியமிக்க வேண்டும். வெறுப்பு பேச்சுகளை பரப்புபவர்கள் மீது உடனடி FIR பதிவு செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான இழப்பீடு மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் தொடர்பான உத்தரவு 2022 முதல் 23 வரை வகுப்புவாத பதட்டத்தை உருவாக்கும் வகையில் வெறுப்பு பேச்சு பேசுபவர்கள் மீது எவ்வித புகாரும் இன்றி காவல்துறையே தானாக முன்வந்து சுவோ மோட்டோ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டீஸ் NCM இது 1992 ஆண்டு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய பணிகள் மற்றும் தற்போதைய செயல்பாடுகள்: பாதுகாப்பு கண்காணிப்பு, அரசியலமைப்பு மற்றும் மத்திய, மாநில சட்டங்களின் கீழ் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புகள் முறையாகச் செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்கும். புகார் விசாரணை: சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு அல்லது உரிமைகள் பறிக்கப்படுவது குறித்து வரும் புகார்களை விசாரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரைகளை வழங்கும். ஆராய்ச்சி மற்றும் பரிந்துரை: சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த தேவையான திட்டங்களை அரசுக்கு பரிந்துரைக்கும். நல்லிணக்க முயற்சிகள்: வகுப்புவாத பதட்டங்கள் ஏற்படும்போது அந்த பகுதிகளுக்குச் சென்று அமைதியை நிலைநாட்டவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் இடைத்தரகராகச் செயல்படும். முடிவுரை: சட்டங்களும் ஆணையங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான மாற்றம் என்பது மக்களிடையே ஏற்படும் பரஸ்பர மரியாதை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றிலேயே அடங்கியுள்ளது. இந்தியாவில் மதச் சிறுபான்மையினரின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. 2026 ஆண்டின் தற்போதைய நிலவரப்படி இத்துறையில் மிக முக்கியமான திட்டங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள்: பிரதமரின் பாரம்பரிய மேம்பாட்டு திட்டம் 2025 முதல் 26 வரை காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ள இத்திட்டம் சிறுபான்மையினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திறன் மேம்பாடு ஸ்கில்லிங், பெண்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி மற்றும் தொழில்முனைவோர் ஊக்கம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இது பழைய நை மன்சில் மற்றும் ஷிக்ஷா போன்ற திட்டங்களின் அம்சங்களை உள்ளடக்கியது. கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்ஸ்: மெட்ரிக் முந்தைய மற்றும் பிந்தைய உதவித்தொகை 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தகுதி மற்றும் வருமானம் சார்ந்த உதவித்தொகை மெரிட் மீன்ஸ் மருத்துவம், பொறியியல் போன்ற தொழில்முறை படிப்புகளை பயிலும் மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கிறது. நை உதான் UPSC, SSC மற்றும் மாநில தேர்வாணைய போட்டித் தேர்வுகளின் முதன்மை தேர்வில் பிரிலிமினரி வெற்றி பெறும் சிறுபான்மை மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் இதர செலவுகளுக்காக நேரடி நிதி உதவி வழங்கப்படுகிறது. உள்கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாடு: PMJVK பிரதமரின் ஜன் விகாஸ் காரியக்ரம் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மைனாரிட்டி கான்சென்ட்ரேஷன் ஏரியாஸ் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், திறன் மேம்பாட்டு மையங்கள் மற்றும் விடுதிகளை கட்டுவதற்கான ஒரு மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டமாகும். NMDFC கடனுதவி தேசிய சிறுபான்மையினர் மேம்பாடு மற்றும் நிதிக் கழகம் மூலம் சுயதொழில் தொடங்கவும் உயர்கல்வி பயிலவும் குறைந்த வட்டியில் சுமார் 6 விழுக்காடு முதல் 8 விழுக்காடு வரை கடன்கள் வழங்கப்படுகின்றன. ஜியோ பார்சி இந்தியாவில் அருகி வரும் பார்சி இன மக்களின் மக்கள் தொகையை அதிகரிக்கவும் அவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை வழங்கவும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பட்ஜெட் 2026 ஒரு பார்வை: 2026 முதல் 27 வரை நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் சிறுபான்மையினர் நல அமைச்சகத்திற்கு சுமார் 3400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக வக்ஃப் வாரிய வக்ஃப் போர்டு பதிவேடுகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நிதி ஒதுக்கீடு இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. முடிவுரை: அரசின் இந்த திட்டங்கள் அனைத்தும் சிறுபான்மையினரை சமூகத்தின் பொது நீரோட்டத்தில் இணைப்பதையும் அவர்களின் பொருளாதார தற்சார்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். வகுப்புவாத நல்லிணக்கத்திற்கான காந்தியின் முயற்சிகள். காந்தியின் வகுப்புவாத நல்லிணக்க முயற்சிகள் வெறும் அரசியல் சமரசங்கள் அல்ல, அவை ஆழமான சமூகவியல் மற்றும் தார்மீக விழுமியங்களை அடிப்படையாக கொண்டவை. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் அதன் முக்கிய அம்சங்கள் இதோ. மதச்சார்பின்மை மற்றும் பன்மைத்துவம் ப்ளூரலிசம். காந்தி இந்திய சமூகத்தை ஒரு கலவை கலாச்சாரமாக காம்போசைட் கல்ச்சர் பார்த்தார். சமூகவியல் பார்வை. சமூக ஒருங்கிணைப்பு சோஷியல் இன்டகிரேஷன் என்பது ஒரு மதம் மற்றொன்றை விழுங்குவது அல்ல, மாறாக வெவ்வேறு நம்பிக்கைகள் தங்களின் தனித்துவத்துடன் இணைந்து வாழ்வதே ஆகும். செயல்பாடு. ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற அவரது முழக்கம் வெவ்வேறு மத அடையாளங்களுக்கு இடையே ஒரு பொதுவான ஆன்மீக புள்ளியை கண்டறிய முயன்றது. இது சமூகங்களுக்கிடையேயான குறியீட்டு இடைவெளியை சிம்பாலிக் டிஸ்டன்ஸ் குறைக்க உதவியது. அஹிம்சை ஒரு சமூக கருவியாக. காந்தியின் அஹிம்சை கோட்பாடு வகுப்புவாத பதட்டங்களின் போது ஒரு சமூக தடுப்பு மருந்தாகச் செயல்பட்டது. சமூகவியல் பார்வை. வன்முறை என்பது சமூக அமைப்பைச் சிதைக்கும் ஒரு காரணி டிஸ்ஃபங்க்ஷனல் எலிமெண்ட். காந்தி அஹிம்சையை ஒரு கூட்டு நட்பண்பாக கலெக்டிவ் வர்ச்சு மாற்ற முயன்றார். எடுத்துக்காட்டு: 1946 முதல் 47 வரை காலகட்டத்தில் நவகாளி நோக்லி மற்றும் கல்கத்தாவில் நடந்த கலவரங்களின் போது காந்தி தனி ஆளாகச் சென்று அமைதி பாதயாத்திரை மேற்கொண்டார். இது ஆக்ரோஷமாக இருந்த இரு குழுக்களிடையே உளவியல் ரீதியான மாற்றத்தை சைக்கலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தியது. கீழ்மட்ட அளவிலான அணிதிரட்டல் கிராஸ்ரூட்ஸ் மொபிலைசேஷன். காந்தி வகுப்புவாத பிரச்சினையை மேல்மட்ட தலைவர்களுடன் மட்டும் விவாதிக்கவில்லை, சாதாரண மக்களிடம் கொண்டு சென்றார். சமூகவியல் பார்வை. சமூக ஒற்றுமை என்பது கீழிருந்து மேல் பாட்டம் அப் அப்ரோச் உருவாக வேண்டும் என்று அவர் நம்பினார். செயல்பாடு. கிராமப்புறங்களில் அனைத்து மதத்தினரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது, ஒன்றாக உண்பது போன்ற குறியீட்டுச் செயல்கள் மூலம் சமூக பிளவுகளை தகர்க்க முயன்றார். இது எமில் துர்க்கெய்ம் எமீல் டர்க்ஹைம் குறிப்பிட்ட கூட்டு மனசாட்சியை கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் வலுப்படுத்தும் முயற்சியாகும். கிலாபத் இயக்கம் மற்றும் இந்து முஸ்லிம் ஒற்றுமை. 1920களில் கிலாபத் இயக்கத்தை ஒத்துழையாமை இயக்கத்துடன் இணைத்தது காந்தியின் மிக முக்கியமான அரசியல் மற்றும் சமூக உத்தியாகும். சமூகவியல் பார்வை. ஒரு பொதுவான எதிரிக்கு பிரிட்டிஷ் அரசு எதிராக இரு வெவ்வேறு சமூகங்களை ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஒருங்கிணைத்தது இது குறுக்கு வெட்டு பிணைப்புகளை கிராஸ் கட்டிங் கிளீவேஜஸ் உருவாக்கி தேசிய அடையாளத்தை மத அடையாளத்திற்கு மேல் நிலைநிறுத்தியது. தீண்டாமை ஒழிப்பு மற்றும் வகுப்புவாதம். காந்தி தீண்டாமையை ஒழிப்பதையும் வகுப்புவாத நல்லிணக்கத்தையும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக கருதினார். இந்து மதத்திற்குள் நிலவும் உள்முரண்பாடுகளை சாதி களைந்தால் மட்டுமே அது பிற மதங்களுடன் ஆரோக்கியமான உறவை வைக்க முடியும் என்று அவர் வாதிட்டார். முடிவுரை. காந்தியின் முயற்சிகள் வகுப்புவாதத்தை ஒரு சட்ட பிரச்சினையாக பார்க்காமல் ஒரு மனப்பாங்கு ஆட்டிடியூட் பிரச்சினையாக பார்த்தன. மக்களின் இதயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமே நிரந்தர அமைதியை கொண்டு வர முடியும் என்பது அவரது சமூகவியல் பாடமாகும். Write short notes with a sociological perspective. Gandhi's efforts on communal harmony. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். வகுப்புவாத நல்லிணக்கத்திற்கான காந்தியின் முயற்சிகள். Gandhi's efforts on communal harmony, a sociological perspective. வகுப்புவாத நல்லிணக்கத்திற்கான காந்தியின் முயற்சிகள் ஒரு சமூகவியல் பார்வை. Mahatma Gandhi's efforts on communal harmony were a crucial aspect of his philosophy and activism.
From a sociological perspective, Gandhi's approach can be understood as follows. மகாத்மா காந்தியின் வகுப்புவாத நல்லிணக்கத்திற்கான முயற்சிகள் அவரது தத்துவம் மற்றும் செயல்பாட்டின் ஒரு முக்கிய அம்சமாகும். ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்தில் காந்தியின் அணுகுமுறையை பின்வருமாறு புரிந்து கொள்ளலாம். Key aspects of Gandhi's approach. காந்தி அணுகுமுறையின் முக்கிய அம்சங்கள். Promoting interfaith understanding. Gandhi believed in the importance of understanding and respecting different faiths. He often quoted from various religious texts to highlight their shared values. மதங்களுக்கு இடையேயான புரிதலை ஊக்குவித்தல். வெவ்வேறு நம்பிக்கைகளை புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை காந்தி நம்பினார். அவர்களின் பகிரப்பட்ட மதிப்புகளை முன்னிலைப்படுத்த அவர் அடிக்கடி பல்வேறு மத நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டினார். Fostering unity. Gandhi worked to bring Hindus and Muslims together, promoting unity and cooperation. He believed that communal harmony was essential for India's progress and freedom. ஒற்றுமையை வளர்ப்பது. ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக காந்தி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்க பாடுபட்டார். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் சுதந்திரத்திற்கும் வகுப்புவாத நல்லிணக்கம் அவசியம் என்று அவர் நம்பினார். Non-violent resistance. Gandhi's philosophy of non-violent resistance satyagraha was a powerful tool for promoting communal harmony. By rejecting violence and promoting non-violent conflict resolution, Gandhi helped to reduce tensions between communities. அகிம்சை எதிர்ப்பு. காந்தியின் வன்முறையற்ற எதிர்ப்பு சத்தியாகிரகம் தத்துவம் வகுப்புவாத நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும். வன்முறையை நிராகரித்து வன்முறையற்ற மோதல் தீர்வை ஊக்குவிப்பதன் மூலம் சமூகங்களுக்கு இடையிலான பதட்டங்களை குறைக்க காந்தி உதவினார். Addressing social and economic inequalities, Gandhi recognized that social and economic inequalities contributed to communal tensions. He worked to address these inequalities through initiatives like the Harijan movement, which aimed to uplift marginalized communities. சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கின்றன என்பதை காந்தி உணர்ந்தார். ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஹரிஜன இயக்கம் போன்ற முயற்சிகள் மூலம் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய அவர் பாடுபட்டார். Sociological insights. சமூகவியல் நுண்ணறிவுகள். Social capital. Gandhi's efforts helped build social capital by fostering trust, cooperation, and reciprocity between different communities. சமூக மூலதனம். காந்தியின் முயற்சிகள் வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் நம்பிக்கை, ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உறவை வளர்ப்பதன் மூலம் சமூக மூலதனத்தை உருவாக்க உதவியது. Identity politics. Gandhi's approach to communal harmony can be seen as a form of identity politics that sought to transcend narrow communal identities and promote a broader, more inclusive sense of Indian identity. அடையாள அரசியல். காந்தியின் வகுப்புவாத நல்லிணக்க அணுகுமுறை குறுகிய வகுப்புவாத அடையாளங்களை தாண்டி இந்திய அடையாளத்தின் பரந்த உள்ளடக்கிய உணர்வை ஊக்குவிக்க முயன்ற அடையாள அரசியலின் ஒரு வடிவமாக காணலாம். Cultural exchange. Gandhi's emphasis on interfaith understanding and cultural exchange helped promote a sense of shared cultural heritage among different communities. கலாச்சார பரிமாற்றம். மதங்களுக்கு இடையேயான புரிதல் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தில் காந்தியின் முக்கியத்துவம் வெவ்வேறு சமூகங்களிடையே பகிரப்பட்ட கலாச்சார பாரம்பரிய உணர்வை ஊக்குவிக்க உதவியது. Legacy and impact. Inspiring future generations. Gandhi's legacy continues to inspire future generations to work towards communal harmony and social justice. எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவிக்கும். காந்தியின் மரபு எதிர்கால சந்ததியினரை வகுப்புவாத நல்லிணக்கம் மற்றும் சமூக நீதியை நோக்கிச் செயல்படத் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. Shaping India's communal discourse. Gandhi's efforts helped shape India's communal discourse, promoting a more inclusive and tolerant approach to interfaith relations. இந்தியாவின் வகுப்புவாத சொற்பொழிவை வடிவமைத்தல். காந்தியின் முயற்சிகள் இந்தியாவின் வகுப்புவாத சொற்பொழிவை வடிவமைக்க உதவியது. மதங்களுக்கு இடையேயான உறவுகளுக்கு மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சகிப்புத்தன்மை கொண்ட அணுகுமுறையை ஊக்குவித்தது.
Limitations and challenges. Despite Gandhi's efforts, communal tensions and violence continue to plague India. This highlights the complexity and challenges of promoting communal harmony in a diverse and often divided society. வரம்புகள் மற்றும் சவால்கள். காந்தியின் முயற்சிகள் இருந்த போதிலும் வகுப்புவாத பதட்டங்களும் வன்முறையும் இந்தியாவை தொடர்ந்து பாதித்தன. இது பன்முகத்தன்மை கொண்ட மற்றும் பெரும்பாலும் பிளவுபட்ட சமூகத்தில் வகுப்புவாத நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் உள்ள சிக்கலான தன்மை மற்றும் சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.